இன்னைக்கு கோழி கிரேவி செய்ய போறோம். அனைவரும் வாங்க. இதான் அறிவு பார்த்துக்கோங்க. நம்ம செய்கிற இடம் இன்னைக்கு இதுதான். இதான் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை. என்னப்பா எடுத்துன்னு வரீங்க? சமைக்கிறதுக்கு தேவையான வெறுப்பு எடுத்துன்னு வரோம். வாங்க சமைக்கலாம். எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ வெறி எடுத்துன்னு வராங்கன்னு பாருங்க. அது அவர் பேர் வந்து கந்தசாமி, இவர் பேர் வந்து முனுசாமி. எல்லாம் சமைக்கிறதுக்கு தேவையான வெறுவில் எடுத்துன்னு வரோம். அதுதான். என்னப்பா வேலையெல்லாம் பலமாக போயிட்டு இருக்கா? நம்ம குப்பசாமி வெங்காயம் ஒடி சொன்னார், ஊற்றிட்டு இருக்கிறேன். ஆமாம், என்ன பண்ணுறது, எல்லாம் அவர் அடிக்கடி எடுக்கணும். எங்களுக்கு அவருக்கு வந்து எடுப்பிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என்னால் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வரை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. என்னப்பா முடிஞ்சதா இல்லையா? சீக்கிரம் முடியுங்கப்பா. சீக்கிரம்பா. என்னப்பா கோழி க்ளீன் ஆயிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு, வெட்டிக்கலாம் வாங்க. என்னப்பா ரெடி ஆயிடுச்சாப்பா? ரெடி ஆகினே இருக்குதுப்பா. நல்ல வேலைதான், நல்ல வேலையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி. நல்ல வேலையெல்லாம் பண்ணுற போல. ஆமாம் ஆமாம் ஆமாம், குயிக்காக முடிங்க, பண்ணிடலாம். பண்ணிடலாம். என்னப்பா கட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆயினே இருக்குதுப்பா. கிரேவிக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். பொடி பொடிசாக கட் பண்ணுறீங்க போல இருக்குது. ஆமாம். அப்படி பண்ணால் தானேப்பா கிரேவி வரும். ஆமாம், நல்ல வேலை செய்கிறீங்க போல இருக்குது. அதனால தான் லேட் ஆகுது. ரெடி பண்ணிடலாம். முடிச்சிடுவீங்களா இன்னைக்குள்ள? முடிஞ்சிரும்பா. சரி செய்யுங்கப்பா. என்னப்பா பண்ணுறீங்க எல்லாரும்? மஞ்சள் தூள் தூக்கிட்டு இருக்குதுப்பா. என்னத்துக்கு? இந்த கவுச்செல்லாம் போட்டுப்பா. இதெல்லாம் மஞ்சள் தூள் போட்டதான்ப்பா, கவுச்செல்லாம் வராது. அப்படியா? நல்லா கலக்குறீங்க போல இருக்குது. ஆமாம், கறிக்கு போய் அந்த மஞ்சள் தூள் போட்டாதான் இந்த கவுச்செல்லாம் போவோம், எல்லாம் போவோம். அதனாலப்பா இது போட்டு அதுக்கு பிறகு நம்ம அலம்பிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்ப்பா. சரி நல்லா க்ளீன் பண்ணுங்க. சீக்கிரம் முடிச்சிடுவீங்களா? இன்னைக்கு முடிச்சிடுவீங்களா இல்லையா? அவ்வளோதான் ஆச்சுப்பா, முடிச்சிடலாம்ப்பா. சரி வந்துருங்கப்பா எல்லாரும். இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, ஏலக்காய், பட்டை, தயிர், அப்புறம் தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கொத்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து 1 கிலோ செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி வாங்க, நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சட்டி காய்ஞ்சிச்சு. தேவையான அளவு வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிலோக்கு எடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே அவங்க 1 கிலோக்கு எடுத்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுறோம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் பண்ணுறதால வந்து இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ எதாமல் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். இப்போ வந்து பாதி வேலை வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்குறதுக்கு நல்லா வதங்குறதுக்கு வதங்க. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்குறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எல்லாருமே அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ பாதி நேரம் வந்து வதங்கி வந்ததுனால இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் பண்ணுறதுனால இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் கறியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி நல்லா நமக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வந்து மூடி வச்சுக்கோங்க. ஸோ மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக நல்லா இருக்குது. ஸோ இப்போ சிக்கன் கிரேவிக்கு வந்து மசாலா எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ நாங்கள் சேர்க்குறோம். நீங்கள் வந்து 1 கிலோக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கட் பண்ணுற அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ, காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக கூட போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. முன்னாவே நம்ம வந்து தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். ரெடியில் அடுத்தது வந்து தயிர் ஊற்றிக்கலாம். ஏன்னா தயிர் ஊற்றும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம கறி எல்லாமே சாப்பிடும்போதும் சரி. எல்லாமே அதான் தயிர் ஊற்றிக்கிறோம். எல்லா மசாலுமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக கழித்து நம்ம எடுத்தோம்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சொல்லி வந்து மூடிக்கலாம். பார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வாது மலையில் தான் வந்து நம்ம வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து செய்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாருங்கள், அருவி வந்து நம்ம ஜவ்வாது மலையில் பார்த்திங்கன்னா எப்படி தண்ணி வந்து ஊற்றுது பாருங்கள். சிக்கன் கிரேவி பாருங்கள் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமக்க சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மலை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம் கடைசி இறக்கும்போது. சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். இப்போ வந்து பதத்துக்கு வந்தாச்சு. கரெக்டாக நல்லா பார்க்கும்போதே ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றலாம் வாங்க. இந்த மாதிரி சுவையான ரெசிபி வேணும்னா நம்ம கிராமத்து சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க சாப்பிட போலாம். டேஸ்ட் எப்படி இருக்குதுப்பா? டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம போட்ட மசாலாவும் பார்த்தீங்கன்னா கமன்னு சூப்பராக இருக்குது. வாங்க எல்லாரும் ஒரு கட்டு கட்டுங்க. செம்ம டேஸ்ட்பா. எப்படி இருக்குதுப்பா? அருமை. நம்ம யார் கிராம சமையல் மாதிரி யார் வர முடியும்? இந்த மாதிரி நல்ல ரெசிபி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய் பாய்.